துலாம், சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். கடன் பிரச்சனைகள் தீர புதிய வழி பிறக்கும். அலுவலகத்தில் உங்கள் திட்டங்களில் மற்றவர்கள் தலையிடாமல் பார்த்து கொள்ளவும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம், உடல் நலத்தில் நேர்மறையான மாற்றங்கள் உண்டாகும். வெளிநாடு செல்ல விரும்பும் உங்கள் கனவு நனவாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபமும் கௌரவமும் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு அங்காரகனை வணங்கி வர தடைகள் தகரும். தனுசு, உங்களின் பகுப்பாய்வு திறன்களால் தொழில் முன்னேற்றம் அடையும். மது அருந்துவதையும் வேகமாக வாகனம் ஓட்டுவதையும் முற்றிலும் தவிர்க்கவும். குடும்ப சுப காரியங்களால் செலவுகள் வந்தாலும் மனநிறைவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவீர்கள். முதலீடு செய்ய இதுவே மிகச்சிறந்த வார இறுதி. தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வணங்கவும். கும்பம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதிலும் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படவும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபமேற்றி வழிபட இன்னல்கள் குறையும். மீனம், குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இரகசிய திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல நேரம். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு நெய் தீபமேற்றி வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.